1657ஆம் ஆண்டு ஷாஜஹான் கடுமையாக நோயுற்றான் என்ற செய்தி பரவியது. அந்த செய்தி பேரரசு முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு மகனும் தன்னை மன்னன் என்று அறிவித்தான். சகோதரர்கள் எதிரிகளானார்கள். குடும்பம் சிதறியது. போர்கள் தொடங்கின. இரத்தம் சிந்தப்பட்டது. அதிகாரத்திற்காக உறவுகள் மறக்கப்பட்டன. அவுரங்கசீப் மெதுவாக ஆனால் துல்லியமாக முன்னேறினான். முராத்தை ஏமாற்றி தோற்கடித்தான். ஷாஜாவை சிறையில் அடைத்தான். தாரா ஷிகோ ஷாஜஹானின் உயிரைப் போலிருந்த மகன் தப்பிக்க முயன்றான். பிடிபட்டான். அவமானப்படுத்தப்பட்டான். இறுதியில் கொல்லப்பட்டான். அந்த செய்தி ஷாஜஹானை முற்றிலும் உடைத்தது. அவன் இழந்தது சிங்காசனம் மட்டுமல்ல, அவன் குடும்பமே அவன் கண்முன்னே சிதைந்தது. 1658ஆம் ஆண்டு அவுரங்கசீப் ஆக்ராவுக்குள் நுழைந்தான். அவன் தந்தையை கொல்லவில்லை, ஆனால் அவனை ஆக்ரா கோட்டையில் சிறை வைத்தான். ஒரு காலத்தில் உலகின் மிகப்பெரிய பேரரசை ஆட்சி செய்த மன்னன் இப்போது ஒரு கைதியாக மாறினான். சிங்காசனம் காலியாகியது. அதிகாரம் நினைவாக மாறியது. ஆக்ரா கோட்டையின் ஒரு சிறிய ஜன்னலின் வழியே ஷாஜஹான் தினமும் தாஜ்மஹாலை பார்த்தான். காலை நேரத்தில் அது வெண்மையாக ஒளிர்ந்தது. மாலை நேரத்தில் பொன்னிறமாக மாறியது.